யாரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. எல்லாரும் வெளியில போங்க. சரிங்க, நாங்க வெளியில போயிடுறோம். இந்த மாத்திரையை போடுங்கங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு வைத்தியரையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீங்க மாத்திரையை வேற போட மாட்டேங்கிறீங்க. இப்படி கோவமும் படுறீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்கங்க. இந்த மாத்திரையை மட்டும் போடுங்க. நாங்க உங்க கண்ணு முன்னாடியே நிக்க மாட்டோம். ஒரு தடவை சொன்னா புரியாது. வெளியில போங்கன்னு சொன்னேன். அப்பா, எங்க மேல இருக்க கோவத்தை ஏன்பா மாத்திரையில காட்டுறீங்க? ஆமாப்பா, எங்க மேல கோவம் இருந்தா எங்களை அடிங்க, எங்களை திட்டுங்க. ஆனா மாத்திரை மட்டும் போடாம இருக்காதீங்கப்பா. இதோ பாரு வடிவு, இவனுங்க 2 பேரும் மறுபடியும் என்கிட்ட பேசினானுங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. மரியாதையா அவங்க 2 பேத்தையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு. அவனுங்க 2 பேத்த பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. அப்பா, நாங்க செஞ்சது தப்புதான்ப்பா. வடிவு. சரிங்க, சரி நான் சொல்றேன். அப்பா, எதுக்குப்பா இப்படி தேவையில்லாம கோவப்படுறீங்க? உங்க கோவம் புரியுதுப்பா. அண்ணனுங்க செஞ்சது தப்புதான். மகாவை வீட்டை விட்டு துரத்துனது தப்புதான். அதுல எங்களுக்கும் வருத்தம் இருக்குதுதான். ஆனா அதுக்காக நீங்க இப்போ உங்க உடம்ப கெடுத்துக்கிறது நல்லது இல்லைல்லப்பா. தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளுங்கப்பா. மாத்திரையை போடுங்கப்பா. ஏற்கனவே உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிருச்சு. உங்களுக்கு என்னப்பா, அவங்க 2 பேரும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது, அவ்வளவுதானப்பா. அவங்க 2 பேரும் இப்ப போயிருவாங்க. நீங்க மாத்திரையை போடுங்க. இல்ல சத்யா, என் மருமக இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் மாத்திரையும் போட போறதில்ல, சாப்பிடவும் போறதில்ல. மகா எனக்கு மருமக மட்டும் இல்ல, அவ என்னோட மக. அந்த பிள்ளை என் மேல அவ்வளோ பாசமா இருப்பா. மாமா மாமான்னு உயிரே விடுவா. அப்படிப்பட்ட பாசக்கார பிள்ளைய இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? மகா இந்த வீட்டு மகாலட்சுமி. வீட்டுல இருக்க மகாலட்சுமியை துரத்திட்டு உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மகா இந்த வீட்டுக்கு வரணும். என் மகா வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், மாத்திரையை போடுவேன். அது வரைக்கும் யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லாரும் வெளியில போங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் மகாவை கூட்டிட்டு வரேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாத்திரையை போடுங்க. நேரம் ஆக ஆக உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுங்க. அதனால உங்களுக்கு மயக்கம் வருங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்க. சொன்னா கேளுங்க. வடிவு. மாமா, மாடி மகா, வந்துட்டியாமா? என்ன மாமா இதெல்லாம்? சின்ன பிள்ளை மாதிரி மாத்திரை போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிய. அங்கிட்டு தள்ளுங்க சத்யா மாமா. ம். என்னங்க மாமா, மாத்திரையை போடுங்க. மாடி, இந்த மாமா மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே? ஐயோ மாமா, எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. சும்மா போர் அடிச்சதேன்னு கௌரி தாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அம்பிட்டுதேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம கோவப்படுறீங்க. நீங்க தேவையில்லாம கோவப்பட்டதுனால இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும், என் அப்பா நான் இல்லாம மாத்திரை போட மாட்டாங்கன்னு. அதான் வேகமா ஓடி வந்தேன். சரி சரி, மாத்திரையை போடுங்க மாமா. சரிதா, நீ வந்ததே எனக்கு போதும். இனிமே இந்த அப்பாவை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேல? போக மாட்டேன் மாமா, மன்னிச்சுக்கோங்க, போக மாட்டேன்ப்பா. சரி சரி, பேசியே சமாளிக்காதீங்க. இந்த மாத்திரையை போடுங்க ஃபர்ஸ்ட். ம், சரிம்மா. நல்ல வேலை, என் மகா திரும்ப வந்துட்டா. ஒருவேளை என் மேல இருந்த கோவம் அவளுக்கு போயிருச்சோ? கண்டிப்பா என் மேல இருக்க கோவம் அவளுக்கு போயிருக்கும். அதனாலதான் வந்திருக்கா. ஆனாலும் மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணே. என்ன என்பா? நல்ல வேலை, ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு நம்ம மகா வந்துட்டா. நான் இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எப்படி நான் மகாவை இந்த வீட்டுக்கு பழையபடிக்கு கூட்டிட்டு வர போறேன்னு நினைச்சு. நல்ல வேலை, நம்ம மகாவே வந்துட்டா. அவளுக்கு நிச்சயமா நம்ம மேல இருக்க கோவம் போயிருக்கும்லன்னு. போயிருக்கும்டா, அவ நம்ம மகாவாச்சே. நம்ம மேலெல்லாம் அவளால அதிக நேரத்துக்கு கோவமா இருக்க முடியாது. நீ சொல்றதும் சரிதானே. சின்ன பிள்ளையில இருந்தே நம்மளை சுத்தி சுத்தி வந்த பிள்ளையாச்சே. நம்மளை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? இனிமே அவளை பத்திரமா பாத்துக்கணும்னே. ஆமாடா, இனிமே என்னோட மகாவை நான் பத்திரமா பாத்துப்பேன். சரிங்க மாமா, மாத்திரையை போட்டிருக்கீங்கல்ல, நிம்மதியாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க.
ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துட்டு என்ன பேசணும்னாலும் பிறகு பேசிக்கலாம். எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. சரிதா, நீ தான் வந்துட்டல. இனிமே மாமாக்கு என்ன குறை இருக்க போகுது? நான் எதை நினைச்சு கவலைப்பட போறது இல்ல. நான் நிம்மதியா தூங்குவேன். ம், சரிங்க மாமா. நீங்க நார்த் இந்தியாவுக்கு போனதுனால எதையும் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அங்க நம்ம ஊர் சாப்பாடும் கிடைச்சிருக்காது. நாக்கு செத்து போய் தான் வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன் மாமா. அடா ஆமாத்தா, அங்க நம்ம ஊரு சாப்பாடு கிடைக்கவே இல்ல. ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு கிடந்தேன். அதனால மாமாக்கு பிடிச்சதா இன்னைக்கு உன் கையால சமைச்சு போடு. வாய்க்கு ருசியா சாப்பிடுறேன். சரிங்க மாமா, இப்பவே போய் சமையல பண்றேன். ம், சரிதா. அம்மாடி மகா, ரொம்ப நன்றிம்மா. எதுக்குத்தா இப்ப தேவையில்லாம நன்றி சொல்றீங்க? இல்லத்தா, எங்க மேல இருக்க கோவம் எல்லாம் போய் நீ பழையபடிக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டல, அதுக்காகத்தான் நன்றி சொல்றேன். என்ன இருந்தாலும் இது தானத்த என் வீடு, நீங்க தானத்த என் சொந்தம். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கத்த போவேன்? சரிக்கா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே பழையபடிக்கு எதையும் பேச வேண்டாம். வா, சமைக்க போவோம். ம், சரிங்கத்த. சரிப்பா, நானும் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க நல்லா படுத்து ஓய்விடுங்க. சரியா, போயிட்டு வா. ம், சரிங்கப்பா. அப்பா, அப்படியே எங்களையும் மன்னிச்சிடுங்கப்பா. அது மட்டும் ஜென்மத்துக்கு நடக்காது. 2 பேரும் ரூமை விட்டு வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொன்னேன். சரிப்பா, கோவப்படாதீங்க. நாங்களே போயிடுறோம். ஆமாப்பா, தேவையில்லாம எங்க மேல கோவப்பட்டு பழையபடிக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கூடிரும். நாங்களே போயிடுறோம்ப்பா. சரி, இந்தாங்க மாமா, நீங்க கேட்ட ஃபைலு. இன்டர்வியூல கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லுங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் அப்படி என்ன சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டேன்? இல்ல, இன்டர்வியூக்கு இன்டர்வியூன்னு சொல்றல, அதான் சிரிப்பு வந்துச்சுன்னு சிரிச்சேன். ம், எனக்கு உங்களை மாதிரிலாம் இங்கிலீஷ் பேச வராதுப்பா. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நான் பேச முடியும். சரி சரி, கோவப்படாத. இன்டர்வியூக்கு போகணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு தேவையானதையும் எடுத்து வைக்கணும்ல. இதில் இவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க. சரி டி, என்னை விட நீ தான் பெரிய பெரிய அறிவாளி, போதுமா? தெரியாம சிரிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ. இனிமே சிரிக்க மாட்டேன். ம், கௌரினா அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு. சரி சரி, இந்தாங்க ஃபைலை வாங்கிட்டு இன்டர்வியூக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க. அங்கே முதலாளி கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு டான்னு பதில் சொல்லணும், சரிங்களா? சரிங்க மேடம். மாமா டான் டான்னு பதில் சொன்னா என்னைய போன்னு துரத்தி விட்டுருவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். டான்னு டான்னு பதில் சொன்னா என்னைய போன்னு துரத்தி விட்டுருவாங்களா இல்லையா? ஆனா மாமா, உங்களுக்கு வர வர நக்கல் ஜாஸ்தியாக்கிட்டே போகுது. இன்டர்வியூக்கு போயிட்டு வாங்க, பிறகு உங்களை வச்சுக்கிறேன். ஐயோ, என்னாச்சு மாமா? இல்லட்டி ஒன்னு மறந்துட்டேன். என்ன மாமா மறந்தீங்க? எல்லா சர்டிஃபிகேட்டும் தான் இந்த ஃபைலுக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்களே, பிறகு என்ன மறந்துட்டீங்க? அட போட்டி, முக்கியமானது மறந்துட்டேன். சரி, போய் எடுத்துட்டு வாங்க. மச மசன்னு இங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்டர்வியூக்கு வேற டைம் ஆகுதுல. ஆமாட்டி. ம், போங்க. சரி சரி. என்ன மாமா, உள்ள போச்சா ஏன் பக்கத்துல வந்துட்டு இருக்கிய? ஏதோ மறந்துட்டேன்னு சொன்னீங்களே, போய் எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கா, அது வந்து ம், அது வந்து ஐயோ, என்னன்னு சொல்லுங்க மாமா. என்னத்த மறந்தீங்க சொல்லுங்க, நானாவது போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை மாமா. பஞ்சாலிட்டி படி கரெக்டா போகணும், அது கூட தெரியாதா மாமா உங்களுக்கு? என்ன டீ? அதான் மாமா, பஞ்சாலிட்டி. நேரத்துக்கு கரெக்டா போகணும்னு சொல்லுவாங்களே, பஞ்சாலிட்டி. அட கௌரி, அது பஞ்சாலிட்டி இல்ல, பஞ்சுவாலிட்டி. எங்க சொல்லு பாப்போம். ஏதோ ஒரு டீ.
எனக்கு இப்போ சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியமா? என்ன மறந்தீங்க? போய் எடுத்துட்டு வாங்க, இல்லை என்னன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது வேற ஒண்ணும் இல்ல டி. ம். அது வந்து ம், இதான் மறந்துட்டேன். ம். உங்களை எந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நீங்க? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? ஆனா கௌரி, நீ இப்ப வர வர நீ ஓவரா தான் திட்டிட்டு இருக்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி உனைய. போறேன் போறேன்னா அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்களே ஒழிய போக மாட்டேங்கிறீங்களே. எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ போன மாதிரி தான். சரி, ஃபைல கொண்டா, நான் போறேன். ம். இந்தாங்க, நல்லபடியா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு வாங்க. ம், சரி. மாமா, மகாக்கா. ஏய் வா மகா, வெல்கம் பேக். ஸோ உனக்கு எங்க மேல இருக்க கோவம்லாம் போயிருச்சு, அப்படிதானே மகா? மாமா, மறுபடியும் சொல்றேன், எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. மாமா மாத்திரை போட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கன்னு ஜனனி வந்து என்கிட்ட சொன்னா. அதனால தான் மாமா வந்தேன். எதனால வந்தியோ அந்த காரணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ வந்ததே போதும். உன்னோட கோபம் நியாயமானது, அதனாலதான் நான் உன்னை தடுக்கல. ஆனா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு நீ போகணும் மட்டும் நினைக்காத, சரியா? சரிங்க மாமா, எங்க கிளம்பிட்டிய? அதுவா, நான் நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன்ல, அதுல 2 கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் மாமா, ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா பண்ணுங்க. ஓகே மகா, தேங்க்யூ. சரி, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம் சரிங்க மாமா. சரி கௌரி, பாய். ம் பாய் மாமா, நல்லபடியா பண்ணுங்க. சரி டி, நான் வாரேன். ம். நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதே மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வந்த தடமே தெரியாமல் காணாமல் போனால் நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாட்டி. அக்கா, அப்படியே நீங்கள் சண்முக மாமா கிட்டேயும் பேசணும். நீங்கள் 2 பேரும் பழையபடிக்கு ஒன்றா சேர்ந்து வாழணும். சரி சரி, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? சரி வா, நம்ம சமைக்க போகலாம். மாமா அந்த ஊரில் ஒன்றுமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அதனால அவளுக்கு வாய்க்கு ருசியாக நம்ம சமைச்சு போடுவோம். வா. ம் சரிக்கா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீ எதுவும் தப்பாக சொல்லலை, ஆனால் எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். புரியுதுக்கா. சரி வாங்க போகலாம். ம். அர்ஜுன், ம். அர்ஜுன், என்ன டோரா, சொல்லு. நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இப்படி கேக்குறத பார்த்தாலே தெரியுதுடி, நீ ஏதோ வில்லங்கம்மா தான் கேட்க போறேன்னு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியா? நான் என்ன கேட்க போறேன் சொல்லு பாப்போம். டே அர்ஜுன், இவ்ளோ பெரிய வீடு, இவ்ளோ பெரிய ஆபீஸ் எப்படிடா கட்டின? உனக்கு இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருது? அதுதானே கேட்க போற? எப்படி இவ்ளோ கரெக்டா சொன்ன? ஏண்டி, நான் தான் அன்னைக்கு உனக்கு அவ்ளோ விளக்கமா எடுத்து சொன்னேனே, திருப்பியும் உனக்கு என்னடி டவுட் இதுல? நான் பணத்தை எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதை வச்சுதான் வீடையும் ஆபீஸையும் கட்டினேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இன்னும் டவுட் வந்துட்டே இருக்கு? இப்படி கட்டின புருஷன் மேல அடிக்கடி டவுட் வந்தா லைஃப் நல்லா இருக்காது, தெரியுமா உனக்கு? ம், அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் என் புருஷன் எந்த ஆபத்துலயும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்லைல்ல. அப்படி எனக்கு என்ன ஆபத்து? அப்படி எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? இந்த ஊர்ல அர்ஜுன் பாயின்னு சொன்னா எல்லாரும் அப்படி பயப்படுவானுங்க. அந்த அளவுக்கு ஐயாக்கு இந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கு, தெரியுமா? ஏண்டா, உன் பேரை சொன்னா பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? அடிதடி வெட்டு குத்துன்னு ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லுடா. ஆ, எதுக்கு அப்படி கேக்குற? இல்ல, உன்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா நீ அந்த மாதிரி வேலை பார்த்தா மட்டும்தான் எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. பிஸ்னஸ் பண்றவங்கள பார்த்தா எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர யாரும் பயப்பட மாட்டாங்க. அதனால தான் கேட்டேன். அப்படி ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? ஆ, ஆ, இல்ல இல்ல,
எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் பார்க்கல நானு. இ- இருந்தாலும் நான் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா பேசுவேனா, அதனாலதான் என்னைய பார்த்து பயப்படுவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி நானும் இந்த ஊர்ல பெரிய பிசினஸ் மேக்னெட் தான். எல்லாருக்கும் என் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட் தான் பயமா மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஓ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அர்ஜுன். ஏன் புருஷன் தெரியாத இந்த ஊருக்கு நீ வந்து இவ்வளோ பெரிய பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கேனா, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அர்ஜுன். நீ லைஃப்ல மேலே வர்றதுக்கு ஃபேமிலி ஒரு தடையா இருக்குன்னு தான் இத்தனை நாள் நீ எங்களை பார்க்காம இருந்திருக்கேன்னு இப்போ எனக்கு புரியுது. அப்படிதானே அர்ஜுன்? நாங்கள் உன் கூட இருந்தா உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும். அதனால உன்னோட பிஸ்னஸ்ல நீ ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. நான் சொல்றது சரிதானே? அதனால தானே எங்களை பிரிஞ்சிருந்த. ஆ, 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 ஆமா நிம்மி, நீ சொன்னதும் சரி. நான் பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஆளா ஆகிறதுக்காகத்தான் நான் உங்களை பிரிஞ்சிருந்தேன். ஒரு ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேத்தையும் நான் இங்க கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற? நான் உன் பொண்டாட்டி. எனக்கு நீ நன்றிலாம் சொல்லக்கூடாது. நீ இந்த அளவு மட்டும் இல்லை, இன்னும் மேலே 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 போயிட்டே இருக்கணும். நீ நிறைய நிறைய அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நான் உன் கூட துணையா இருக்கணும். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எங்களை பிரிஞ்சு போக மாட்டேல்ல. நீ நினைச்ச மாதிரி பிஸ்னஸ்ல மேலே வந்துட்ட. இனிமே எந்த காரணத்துக்காகவும் எங்களை விட்டு மறுபடியும் போயிட மாட்டேல்ல அர்ஜுன்? போக மாட்டேன் டோரா. ஆனா இதே ப்ராமிஸ நீ எனக்கு பண்ணி தரணும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு நீ போயிட மாட்டல. என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சே. அப்புறம் என்ன? நான் உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன். நிஜமாவா டோரா? நிஜமா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் சத்தியமா கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததை நினைச்சு எவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா அதெல்லாம் இதுக்காக தான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நான் எப்பயும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ம். ஐ லவ் யூ டோரா. அண்ட் ஐ எம் சாரி. எதுக்குடா சாரி சொல்ற? ஒரு காரணமா தான். ஆனா என்ன காரணம்னு இப்ப என்கிட்ட கேட்காத. என்கிட்ட பதில் இல்ல. உனக்கு நிஜமா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என் டோரா மேல.